ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சில பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்பந்தனா பூர்த்தி இந்த ரெண்டு ஸ்டாக் பற்றியும் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம 8ஆம் தேதி கொடுத்துருந்த ஸ்டாக்ஸு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1030 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வரைக்கும் அந்த ப்ரைஸிங் லெவலை வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஃபேக்ட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 1010 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அதுவும் ட்ரிகர் ஆகலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1020 கிட்டத்தட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா போயிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் எப்போவுமே ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறதா இருந்துச்சுன்னா மினிமம் 3 மணிக்கு மேலே அப்படி தான் என்ட்ரி ஆகணும். ஸோ ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் எந்த ரேஞ்சில் இருக்குது, பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்கா இல்லை திரும்ப அந்த பேட்டர்னுக்குள்ளேயே போயிடுச்சா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது பிரேக் அவுட்டே ஆகலை. கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸை டச் ஆகிட்டு க்ளோசிங் வந்து கீழே வச்சுருக்கு. ஸோ ஃபர்தராக இது கரெக்ஷன் கூட வரும். இன்கேஸ் இந்த 1010 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்போ வேணால் இதில் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ். இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 465 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துச்சுன்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பைசா இந்த ரேஞ்சில் தான் கீழே வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா லாரஸ் லேப். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 620 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ப்ரைஸும் ட்ரிகர் ஆகலை. ஸோ இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது டாடா கன்சியூமர். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 975 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸிங் ரேஞ்சை ட்ரிகர் ஆகிட்டு க்ளோசிங் பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போது இதில் என்ட்ரி இருந்திருக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 1480 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா, கரெக்டாக அந்த ப்ரைஸிங் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு தான் கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்கேஸ் இது மேலே போச்சு என்ன மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா இதில் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒன்ஸு 1480க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி உண்டான ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஸோ வீக்லியில் வந்து இப்போ தான் டேவில் பார்த்திங்கன்னா கீழே அந்த பேட்டர்னுக்கு கீழே உடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீக்கோட லாஸ்ட்டு. ஸோ வீக்லி கேண்டலாக பார்ப்போம். இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். இந்த வீக்லி கேண்டில் வந்துட்டு 23,500க்கு மேலேயே சஸ்டைன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். 23,500 பிரேக் டவுன் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,300 இதுதான் இப்போது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டையும் உடைச்சாதான் ஃபர்தராக இது நல்ல கரெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீக்லி கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி இப்போ அது பிரேக் அவுட் ரேஞ்சில் இருக்குது. ஒன்ஸ் 2450 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2675 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எம்கே அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் நிறுவனம் வந்து பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டார்கெட் வந்து 2675 இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸு 2450 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா
இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிரிட்டானியா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு சப்போர்ட் லைன் எடுத்திருக்கு. இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் 5030 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 5565 இந்த ரேஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதோட பிரேக் அவுட் லெவல் வந்து 5030. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பாலாஜி அமைன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது சம்மந்தமாக 2 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸு 2000 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 2220 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போவுமே ஸ்விங் ட்ரேடுக்கு 3 மணிக்கு மேலே தான் என்ட்ரி. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அல்கைல் அமைன்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் இப்போ டச் ஆகி இறங்கிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இது 1900 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை கிட்டத்தட்ட 270 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1900 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரேக் டவுன் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் 2775 இந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக நல்லா கரெக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2300 இந்த ரேஞ்சு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து பிரேக் டவுனுக்கு உண்டான ஸ்டாக்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்து அது பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே தான் போச்சு. இப்போ மார்க்கெட் கண்டிஷனால் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இந்த லாங் டேர்ம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த லாங் டேர்மு ரெசிஸ்டன்ஸை இப்போ பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. சப்போர்ட் எடுத்துருக்கணும், பட் சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இது ஃபர்தராக கரெக்ஷன் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது வந்து வீக்லி கேண்டில். ஸோ இன்றைக்கி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ மைனர் டேர்மில் பார்த்தாலும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, நல்லாவே தெரியும். ஸோ இது ஃபர்தராக கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 2200 இந்த ரேஞ்சு வரத்துக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன். இது கரெக்ஷன் சொல்ல முடியாது, இது கிராஷ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இதோட ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா கூட 75% இறங்கிட்டு இப்போ தான் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகிருக்கு. இது ஃபர்தராக ரிக்கவரி ஆகுமா அப்படின்றத பார்ப்போம். இது ஏன் கடந்த 2 நாளாக மேலே ஏறுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எந்த நியூஸுமே இல்லைனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ப்ரீவியஸாக இருந்த லோ இந்த சப்போர்ட்டை வந்து டச் ஆகிட்டு அதனால தான் இப்போ மேலே ஏறி இருக்குது. ஸோ மேலே ஏறினது ஏன் கீழே இறங்குச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஏன் டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னா திரும்ப நம்ம வீக்லியில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட். ஸோ இந்த இடத்த நீங்கள் ஈவனாக கால்குலேட் போட்டு பார்த்தாவே தெரியும் அது ஏன் இறங்கியிருக்கு அப்படின்றது. பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இப்போ கீழே இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு 480க்கு மேலே க்ளோசிங் வரணும், ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வரணும் டே கேண்டலில். அப்போ தான் இது ஃபர்தராக மேலே போகும். இது வந்து ஸ்டில் இப்போவும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது.
ஸோ 2 நாள் மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரும் என்ட்ரி கொடுத்துடாதீங்க. இது ஒன்ஸ் 480க்கு மேலே போனால் தான் இது உங்களுக்கு அடுத்ததாக புல்லிஷ் மூமெண்ட்டே கொடுக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கு 480க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேவில் வந்துச்சுன்னா இது கிட்டத்தட்ட எது வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ரேஞ்ச் 750 770 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது எப்போ போகும்னா உங்களுக்கு 480க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸிங் வரணும். வந்துச்சுன்னா மட்டும்தான் அது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், உடனே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் யாரும் என்ட்ரி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இது வந்து கரெக்ஷன் ஸ்டாக்ஸ் கிடையாது, இது வந்து டவுன் ட்ரெண்ட் உண்டான ஸ்டாக்ஸு. இப்போ தான் இந்த ரீசன்ட் ட்ரெண்ட் லைனாகவே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லைனை அது கரெக்டாக ஆக்ட் ஆகி கீழே க்ளோசிங் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனது அப்படியே பார்த்தீங்களா ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி பாருங்கள் 480க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வருதா அப்படின்ட்டு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது மனோஃபரம் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன், ஒரு டபுள் டாப் மாதிரி இந்த இடம் லாங் டேர்மில் டபுள் டாப் மாதிரி டச் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்கை நான் ஆல்ரெடி இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்லியிருப்பேன், இது வந்து டவுன் ட்ரெண்டு கிடையாது, கரெக்ஷன் தான், கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இன்னும் கீழே இறங்கினதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டைம் வந்து இல்லை, இது கரெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ மேலே தான் போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ பாருங்கள், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை ஏன் சொல்லியிருந்தேன், எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு மைனர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆச்சு. இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 168 இந்த இடத்துலேயே நான் சொல்லியிருப்பேன் பிரேக் அவுட் ஆகிருச்சு, ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எந்த நியூஸுமே வராமல் அது எப்படி சொல்லியிருப்பேன்? ஸோ அதுவும் உங்களுக்கு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த இடம் பாருங்கள், இந்த லோவில் இருந்து இந்த ஐயை நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 618 0.618 இது வந்து கோல்டன் ரேஷியோ. இந்த ரேஞ்சில் தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிவர்ஸும் ஆகிருக்கு, ஒரு மைனர் பேட்டர்ன் போட்டு. நான் இந்த ரேஞ்சில் சொல்லியிருப்பேன் 168 இந்த ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 15-16% மேலே ஏறிட்டு தான் திரும்ப இப்போ கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம நியூஸ் வராதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ தெரியுதுங்களா, நியூஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ புரியுதுங்களா? ஏன்னா டெக்னிக்கல் மூலிமா கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஒரு ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஏறும், இறங்குச்சுன்னா எது வரைக்கும் இறங்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் லாங் டேர்முக்காக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அடிக்கடி வர அந்த சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க. அப்படி பயந்தீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஏன் இந்த ஸ்டாக் இறங்கிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த லோவில் இருந்து இந்த ஐ வரைக்கும் நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்தோம். நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து 0.618 இந்த பர்சன்டேஜ் வந்து தான் அது ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு பாருங்கள். இந்த ஹையிலேருந்து இந்த லோவை போடுங்க. இப்போ எங்கே வந்து அது ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். அதே 0.618 இந்த ரேஞ்ச் வந்து தான் அந்த ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து 195 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் 224-25 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இது இப்போவும்
டவுன் ட்ரெண்டெல்லாம் கிடையாது, அப் ட்ரெண்டு தான். பட் நியூஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா, சின்ன சின்ன நியூஸ் டெய்லியும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் என்னுடைய ஓன் அனாலிசிஸ் மட்டுமே. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய டிசிஷனை எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.